ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே மேக்கரையான் தோட்டத்து பகுதியில் கடந்த 1ஆம் தேதி ராமசாமி பாக்கியம்மாள் கொலை வழக்கு சம்பவம் தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதாசிவம். வணக்கம் சதாசிவம். இந்த சிபிசிஐடிக்கு தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கொலை வழக்கின் பின்னணி மற்றும் முழு விவரங்கள். வணக்கம். அதாவது ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே மேக்கரையான் தோட்டத்து பகுதியை சேர்ந்தவர் ராமசாமி பாக்கியம்மாள் வயதான தம்பதியினர். இவர்கள் தங்களுக்குடைய விவசாய தோட்டத்தை வீட்டில் தங்கி கொண்டு தங்களுக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி இருவரும் கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்தில் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் 10.25 பவுன் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இது குறித்து டிஐஜி மற்றும் ஐஜி உத்தரவின் பேரில் 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக 60 கிலோமீட்டர் சரௌண்டில் உள்ள சுற்றளவில் உள்ள சிசிடிவி காட்சிகளை தனிப்படை போலீசார் ஆய்வு செய்ததில் ஈரோடு மாவட்டம் அரசலூர் பகுதியைச் சேர்ந்த ஆட்சியப்பன், ரமேஷ், மாதேஸ்வரன் மற்றும் சென்னிமலை பகுதியைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் ஞானசேகரன் ஆகியோர் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இது தொடர்ந்து கொலை செய்த ஆட்சியப்பன், ரமேஷ், மாதேஸ்வரன் ஆகிய 3 பேரையும் கைது செய்த போலீசார் மற்றும் நகைகளை உருக்கி கொடுத்த நகைக்கடை உரிமையாளர் ஞானசேகரன் ஆகிய 4 பேரையும் தனிப்படை போலீசார் கடந்த மே 19ஆம் தேதி கைது செய்தனர். இது தொடர்பாக அடுத்தடுத்த வழக்கு விசாரணை தொடர்பாக சம்பந்தப்பட்ட 4 பேரை 6 நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்தினர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய போது இந்த 3 பேரும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சோமகவனபாளையத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு நிகழ்ந்த 3 பேர் கொலை வழக்கிலும் இவர்கள் தொடர்புடையது என தெரிய வந்தது. இதனால் சிபிசிஐடி போலீசாரும் விசாரணை நடத்தினர். தற்போது விசாரணை அதிகாரியாக ஏடிஎஸ்பி விவேகானந்தன் இந்த வழக்கில் தொடர்புடைய நிலையில் தமிழக அரசு தற்போது பல்லடம் கொலை வழக்கிலும் இவர்கள் தொடர்புடையது என தெரிய வந்ததால் பல்லடம் கொலை வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு முன்னேற்றம் கருதி பல்லடம் கொலை வழக்கை விசாரிக்கும் சிபிசிஐடி போலீசாரிடம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த பல்லடம் கொலை வழக்கை விசாரிக்கும் சிபிசிஐடி போலீசார் இந்த 3 பேரையும் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க உள்ளனர். இதனால் வழக்கு விசாரணையின் போது இன்னும் அடுத்தடுத்த தகவல்கள் வெளிவரும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சதாசிவம்.